ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. இதில் நிறைய பேரோட எஃபர்ட் இருக்குது. எப்போவுமே சில சமயங்கள் நெகட்டிவ் சைடு இருக்கும். அதில் சஞ்சு சாம்சன்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மோர் தென் 80 ரன்ஸ், 2 மேட்ச்சில் 80 ரன்ஸ், ஒரு இதில் 90 ரன்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்து இந்தியாவோட வெற்றிக்கு ஒன்றாவது முக்கியமாக காரணமாக அமைஞ்சார். அபிஷேக் சர்மாவும் பற்றி நெகட்டிவாக ஃபீட்பேக்ஸ் இருந்தது. அவரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 50 ரன்ஸ் எடுத்திருந்தார். மெயினாக இஷான் கிஷன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. 50 ரன்ஸ் அவரும் எடுத்திருந்தார். அப்புறம் பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நெகட்டிவ் சைட்ஸ் வரும்போது ஒரி பண்ணாமல் நல்ல ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இன்னுமே சம்மர் காலம் ஆரம்பிக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் நீட்ஸ் நிறையா இருக்கும், சேல்ஸ் நிறையா இருக்கும். அதனால் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃப்யூச்சரில் இதோட ப்ரைஸ் ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் 350 ருபீஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிங்கன்னா திரும்ப வச்சுக்கோங்க. சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் ஷேரில் நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும்.